வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டது. மகளிர் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் ஆசிரியர் நியமனங்களை திமுக அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. வாக்குக்கு பணம் கொடுப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று நாம் தமிழர் கட்சி தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், வாக்குச்சாவடிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் அனைத்து சேவைகளையும் ஒருங்கிணைத்து வெளியிடப்பட்டுள்ள இசிஐ நெட் செயலி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இதில் அறிவுறுத்தப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். கோவிட் பாதிப்பு காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளை திமுக அரசு சிறப்பாக கையாண்டதாக அக்கட்சி கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் நலனில் அக்கறையுடன் திமுக அரசு செயல்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் திமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் ஆசிரியர் நியமனங்களை திமுக அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் காரணமாக மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி விளம்பரத்தில் மட்டுமே திமுக அரசு கவனம் செலுத்துவதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் திமுக அரசுக்கு எதிரான மக்களின் கோபம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் இதற்கு திமுக அரசின் நிர்வாக தோல்வியே காரணம் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து கருத்து தெரிவிக்க அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என்றும் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்தார். நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்ற சூழல் உள்ளதாகவும் திரு ஜி கே வாசன் தெரிவித்தார். தேர்தலில் போட்டியிடும் பெரிய கட்சிகள் தங்களது சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிக்காமல் இலவசங்களை அறிவிப்பது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வினவியுள்ளார். விளாத்திக்குளத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் அக்கட்சிகள் சாதனைகளை சொல்ல முடியாமல் இதுபோன்ற அறிவிப்புகளை வெளியிடுவதாக கூறினார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இலவச திட்டங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குக்கு பணம் கொடுப்பது ஜனநாயக படுகொலை என்றும் திரு சீமான் கூறினார். தவேக தலைவர் திரு விஜய் இன்று காரைக்குடியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிறிது தூரம் சைக்கிளில் சென்றும் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகள். காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னைக்கு அருகில் அமைந்துள்ளது. மாவட்டத்தின் தலைநகரான காஞ்சிபுரம் பட்டு நெசவு தொழிலுக்கு உலக புகழ்பெற்ற நகரம். பல்லவர் காலம் முதல் பட்டு சேலை தயாரிப்பு இங்கே கைத்தறி நெசவாளர்களால் பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. கோவில் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. காஞ்சிபுரம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புத்தூர், ஆலந்தூர். இதில் மொத்த வாக்காளர்கள் 11,92,294. இதில் ஆண் வாக்காளர்கள் 5,78,080, பெண் வாக்காளர்கள் 6,13,917 பேரும் இதில்
தீவிர வாக்காளர்கள் 197 பேரும் உள்ளனர். மாவட்டத்தில் 1545 வாக்குச்சாவடிகளில் 123 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டு கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 100% வாக்குப்பதிவு வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் நித்யா சுகுமாரும், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரமும் போட்டியிடுகின்றனர். உத்தரமேறு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து பாமக சார்பில் வேட்பாளர் மகேஷ்குமார் போட்டியிடுகிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகையும் மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி போட்டியிடுகிறார். ஆளுநர் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் தாமோ அன்பரசன், அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் சரவணன் போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக முடிந்துள்ள நிலையில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் காஞ்சிபுரத்தில் நெசவாளர்களின் வாழ்வாதாரம், குடிநீர் விநியோகம், போக்குவரத்து நெரிசல் சமாளிக்க புதிய பேருந்து நிலையம் போன்ற முக்கிய கோரிக்கைகளை மக்கள் முன்வைக்கின்றனர். காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார். முதலமைச்சரின் செயலாளர் திரு உமாநாத் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறி செயல்படுவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் விசாரணை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் பி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒடிசா முதல் மன்னார் வளைகுடா வரை உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் மற்றொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், ஏனைய தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும். மேலும் நாளை முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். மாவட்டச் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் பேரணியை ஆட்சியர் திரு அருண் தம்புராஜ் இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டப்பேரவை தொகுதிக்கு கூடுதல் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கணினி மூலம் ஒதுக்கீடு செய்யும் பணி ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் வாக்குப்பதிவை ஊக்குவிக்கும் விதமாக விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பலூனை கூடுதல் ஆட்சியர் திரு சங்கேத் பல்வந்த் பாஹே இன்று பறக்கவிட்டார். விழுப்புரம் மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அகல் விளக்கு ஏற்றி தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் உழவர் சந்தை பகுதியில் வேளாண் விற்பனைத்துறை சார்பில் காய் கனிகளால் 100% வாக்களிப்போம் என்ற தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கிர்கிஸ்தானின் பிஷ்கெக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் மீனாட்சி வெள்ளிப் பதக்கத்தை வென்றார். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா சங்வனும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கலும், 79 கிலோ எடைப்பிரிவில் சந்தீப் சிங் மானும், 70 கிலோ எடைப்பிரிவில் அபிமன்யுவும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மீத் தேசாய், யசஸ்வினி கோர்படே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்பிரிவில் பயஸ் ஜெயின், சிண்ட்ரெலா தாஸ் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் யசஸ்வினி கோர்படே கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டது. மகளிர் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் ஆசிரியர் நியமனங்களை திமுக அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. வாக்குக்கு பணம் கொடுப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று நாம் தமிழர் கட்சி தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.